ஃபர்ஸ்ட் டிஸ்னியில் கூப்பிட்டாங்க அண்ட் இந்த மாதிரி முஃபாசாக்கு வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ இனிஷியலாக தெரில, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி படத்துக்கு வாய்ஸ் கொடுக்குறது நீங்கள் சொன்ன மாதிரி. பட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணேன். அண்ட் லைக் எவ்ரி சைல்டு ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து லயன் கிங் இருக்கும் அவங்களோட அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸில். ஸோ அதுக்காக பண்ணேன். பட் பிக் தேங்க்யூ டு விவேக் அண்ட் இஸ் என்டையர் டீம். அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க இந்த என்டையர் டப்பிங் ப்ராசஸில். ஸோ தட்ஸ் ஹவ் முஃபாசா ஹேப்பன். ஓகே, தேங்க்யூ சார். அடுத்தபடியாக அசோக் செல்வன் அவர்கள், டாக்கா அப்படின்ற கதாபாத்திரம். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வெளியில் வந்து உங்களை பிரின்ஸ் சார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு கேரக்டர் நேம் வர உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஒரு டிஸ்னி மூவில இந்த மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படுற ஒரு படத்துடைய ஒரு கேரக்டர்ல வாய்ஸா இருக்கும் அப்படின்றப்போ ஹவு ஹாப்பி ஆர் யூ அண்ட் வாட் டஸ் இட் ஃபீல் டு யூ? அப்படின்ற ஒரு அப்ரோச் வந்தப்போ வாட் வாஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் தென்? எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, ஃபஸ்ட்டு லயன் கிங்கோட பெரிய ஃபேன். நம்ம எல்லாரும் வளரும்போது பார்த்த படம் அது. அர்ஜுன் சொன்ன மாதிரி அவங்க அக்கா குழந்தைங்களுக்காக பண்ண மாதிரி நான் எனக்குள்ளே இருக்கிற என்னோட குழந்தைங்க நான் பண்ணது. இதோட எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்சைடில் ஒரு சைல்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமே பண்ணது. இதனால் இது கிடைக்கும், அதனால் அது கிடைக்கும் அப்படிலாம் இல்லாமல் வெறும் இது கேட்டோடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு சைல்டுஹுட்டில் ஒரு ஃபேவரட்டான ஒரு படத்தில் ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது. எனக்கு லயன் கிங்லேயும் எந்த அளவுக்கு சிம்பா முஃபாசா பிடிச்சோ அந்த அளவுக்கு ஸ்காரும் பிடிச்சிது. அதில் ஜெரமி ஐயன்ஸ் சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஸோ அட்லீஸ்ட் அனிமேஷன் ஒரு வில்லனா பண்ணலாமே அப்படின்னு. பட் ஐ ரியலி என்ஜாய்ட் த ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். வி வர் ஜஸ்ட் டிஸ்கஸிங், ஆமாம் எப்படி ஒரு லைனுக்கு எப்படா டப் பண்ணுறது அப்படின்னு. பட் யா, லைக் ஹி செட், விவேக் மேட் இட் ஈஸியர் ஃபார் அஸ். ரொம்ப ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ். லவ்லி சார், தேங்க்யூ ஸோ மச். ரோபோசங்கர் சார், உங்களுக்கு இது வந்து ஆல்ரெடி 2019ல லயன் கிங்ல வந்து இதே கேரக்டர் பும்பா அப்படின்ற கேரக்டர் நீங்க தான் வாய்ஸ் ஆர்டிஸ்டா இருந்தீங்க. ஸோ திருப்பியும் ஹவு டஸ் இட் ஃபீல் டு கம் பேக்? அண்ட் அதே மாதிரி பும்பா அப்படின்ற கேரக்டர் வந்து டிமான் அப்படின்றது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா இந்த கதையில? நிஜ லைஃப்ல உங்களுடைய டிமான் யாரு சார்? என் ஒய்ஃப் தான். வாவ். ஃபர்ஸ்ட் டிஸ்னிக்கு நன்றி, வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் இந்த லயன் கிங் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ரெண்டாவது நம்மளுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பஞ்சஸ் போட்டால் சிரிப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து விவேக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னாலுமே நிறைய என்னுடைய ஓன் டைலாக் தான் போட்டிருப்பேன். ஐ எம் நாட் அ ஜீரோடா, ஐ எம் அ ஹீரோடா. அந்த ஏப்பம் விட்டு கேஸ் விடும்போது கூட உனக்கு முன்ன அடி எனக்கு பின்ன அடி இந்த மாதிரி நிறைய பஞ்சஸ் ஆன் ஸ்பாட்டில் போட்டதான். அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகி குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி இதுலேயும் நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கும் சரி சிங்கமணியானுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சிங்கப்பள்ளி சார். சார் மிகப்பெரிய ஃபேன், பர்சனலாக சொல்கிறேன். அந்த ஸ்லாங் அண்ட் மாடுலேஷன் நீங்கள் எங்கே பேசினாலும் சரி அது பயங்கர யூனிக்காக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட மகாராஜால அது டிஃப்ரெண்டான ஒரு ஷேடாக இருந்தது. ஸோ எங்கே ஒரு மேடை கிடைச்சாலும் எங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் என்ன யூனிக்னஸ் தனித்தன்மை காமிக்கலான்றதை நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் 2019ல லயன் கிங்லேயுமே இதே ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தீங்க. மறுபடியும் அது கொடுத்தப்போ எவ்வளோ ஒரு ஃபேசினேஷன் இருந்தது, என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு இந்த செகண்ட் இதில்? அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இது நம்ம நடிக்க வந்ததே பெரிய ஆக்சிடென்ட் தான். எங்கள் தலைவர் முன்னாடி நிற்கிறதும் அது பெரிய பாக்கியம்தான். அது நம்ம முகரக்கட்டைக்கெல்லாம் போய் நடிக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஃபஸ்ட்டு லயன் கிங்க்கு 2019ல் பேச கூப்பிடும்போது, பிரதாப்பா இருக்கட்டும் டிஸ்னிலேருந்து கூப்பிடும்போது அதை நான் வந்து பெருசாக நினைக்கல. அது எனக்கு தெரியல. இந்த லயன் கிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. பட்டு நான் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு பேசையில் என் பையன் லயன் கிங்க்கு பேச வரீங்களான்னு கேட்டோன்னே, இல்லை சார் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு. ஒரு வேலையும் கிடையாது, சும்மா சொல்கிறதா வேலை இருக்குன்னு. உடனே அவங்க அப்பா லயன் கிங்குப்பா அம்மா பாசாப்பா எப்பா அக்குனா மட்டாடா அப்பான்னு கேங்கன்னு கத்திட்டாங்க. இது என்னடா அதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போயே நான் டப் பண்ணேன். நம்மளுக்கு என்னென்னா ஒரு படத்தில் நடிக்கிறோம். ஃபஸ்ட்டு போலார் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம். அந்த போலார் எக்ஸ்பிரஸில் வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் ஹீரோஸ் எல்லாம் அந்த இருக்க அனிமேஷன் அந்த இருக்குது கேரக்டருக்கு பேசிப்போம். ஸோ நம்ம ஆக்ட் பண்ணுறோம்,
நம்ம குரலில் போய் எங்கேயாவது ஒரு பெரிய படத்தில் இந்த டப்பிங் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா? இப்போ டிஸ்னியோட அவெஞ்சர்ஸ்லாம் இருக்கு, அதில் எத்தனோ ஹீரோஸ் இருக்காங்க. ஆனால் அந்த ஹீரோஸ்க்கெலாம் நான் பேசினா அவன் அது எடுத்து வந்துக்கிட்டு இருக்கையில இப்படி கையை காட்டி நிற்பாங்க. நம்மளாம் பேசினா சிரிச்சிடுவாங்க, அதனால் அதுக்கெல்லாம் பேச முடியாது. ஆனால் நம்மளுக்கு எது பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது எனக்கு இந்த டீம் ஒன்று வந்துச்சு. ஸோ இந்த டீம் ஒன்றுக்கு நம்ம பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசினேன். அது 2019 அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ ஒரு 15-20 ஹிட்டு படத்தில் நடித்த மாதிரி இது பெரிய பெருமையாக இருக்குது. அதுலேருந்து அவங்க டிஸ்னிலேருந்து லண்டன்லேருந்து வர்ற கிஃப்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா இட்ஸ் ஃப்ரம் டிஸ்னி. அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பார்ட்டு, நம்ம அணிலா எறும்பா ஒரு சாண்டா என்னன்னு தெரியல, பட் அந்த டிஸ்னியில் நம்ம ஒருத்தர் இருக்கோம் அப்படின்னு இருக்கு. ஒரு செக்கு வந்தால் கூட ஒரு டிஸ்னின்னு போட்டு செக்கு கூட போடல, இரியா நீ ஏன் படுக்கிற செக்கு கூட அப்படியே வச்சிருக்கேன். போட்டோ எடுத்து வச்சிருக்கையா? செக்கு என்ன சார் கேஷ் பண்ணேன். இரியா நீரியா பேச முடியா? 2 நிமிஷம் தாயா. இந்த ஆளுக்கு முத அஜித் படம் ரெட்டு படத்துல நான் தான் க்ளோஸ் அப் எடுத்து அது இவரை அறிமுகம் இருந்தாலும் மண்டை பிடிச்சிடும். இவரை முத அறிமுகப்படுத்தினேன் நான். இம்மீடியட் கவுண்டர் தெரியுமா உங்களுக்கு? அப்படியே வந்தாரு, வாங்கன்னு மதுரை அதை விட்டுட்டு இப்ப இதை பத்தி நீதாயா இப்போ ஸோ இந்த டிஸ்னிங்கிற ஒரு பெரிய விஷயம். அது 2019 பண்ணது. அதுக்கப்புறம் 2024 திருப்பி எனக்கு விவேக் பிரதாப் எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த இதில் சஸ்டெயின் ஆகிருக்க ஒரு நல்ல விஷயமே நல்லா இருக்கு. அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்சு குரல், இப்போ வேறு மாதிரி பேசின ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்பயும் அதே குரலில் இந்த டிஸ்னியில் இந்த 2024 முஃபாசாவில் எங்கள் தலைவர், என் தம்பி அர்ஜுன், அப்புறம் ரோபோ, செல்வன், விடிவி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசினது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றா இருக்கும். இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி, எங்கள் டீமோன் பூமாவாக எடுத்தாலும் சரி, டிஸ்னியில் அப்பயும் நான் இருப்பேன். அப்படியே இல்லாட்டியும் யாராவது டப்பிங் பேச வந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டிஸ்னிக்கும் விவேக்குக்கும் பிரதாப்புக்கும் எங்கள் சக நடிகர்களுக்கும் இந்த வாய்ஸோட டேலண்ட்டை பெருசாக பண்ணணும்னு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ண உங்களுக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ சார். யங் ரஃபீக்கி அப்படின்ற கேரக்டர் வந்து பிளே பண்ணிருக்காங்க நம்மளுடைய விடிவி சார். ஆக்சுவலி விடிவி கணேஷ் சார் மீட் பண்றது வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், படத்துக்காக தான் அவரோட பேசுறாரு, அவரோட வாய்ஸ் வந்து அப்படி அந்த ஒரு டோன்ல எடுத்து பேசுறாரு அப்படின்ட்டு. பட் நிஜ லைஃப்லயுமே அப்படிதான் அப்படின்றது அப்படி நேர்ல பாக்குறப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. அதையும் தாண்டி இப்படி ஒரு இந்த குழந்தைங்களுடைய ஃபிலிம்ல வந்து அவரோட கேரக்டர் பேசிட்டார் அப்படின்றப்போ ஐ திங்க் அது இன்னொரு லெவல் எக்ஸைட்மெண்ட். எப்படி பேசியிருப்பாரு, ஹவு இட் வுட் ஹவ் டர்ன்ட் அவுட் அப்படின்ட்டு. ஸோ ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் திஸ்? ஆனால் இந்த முஃபாசால குரங்குக்கு அந்த ஆள் தான் பேசின கரெக்டாக இருக்குன்னு செலக்ட் பண்ண அத்தனை தேர்வாளர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஆக்சுவலி இப்போதான் எனக்கு தெரியும் இந்த கேரக்டர்லாம் இதில் பேசியிருக்காங்க. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா என்னை டப்பிங் கூடும்போது கூட இந்த விவேக் வந்து ஒன்றுமே சொல்ல, இந்த ஒரு யங் ரஃபீக்கி நீங்கள் தான் பேசணும் சார். சரி டிஸ்னி ஆச்சே, சரி போய் பேசலாம் அப்படின்ட்டு வந்து பேசினேன். உண்மையிலே அதை பேச எனக்கு அது உள்ள இருக்க வார்த்தைங்களாம் பசங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த கிங்கையே கலாய்க்கும் அந்த குரங்கு. ஒரு கொம்பு வச்சு கிங்குக்கு திடீர்னு டேஞ்சர்னதும் இறங்கி சண்டை செய்யும். இப்படிலாம் பார்த்ததும் நிஜ வாழ்க்கையிலேயே நம்மளுக்கு அதில் நிறைய அர்த்தங்கள் சேருது. அது இந்த குழந்தைங்களுக்கு செம்ம ரீச் ஆகுன்றது அப்போதான் தெரியுது. அப்போதான் அதே மாதிரி தான் இங்கே வந்த பிறகுதான் தெரியுது இவ்வளோ கேரக்டர் இது உள்ளே பேசியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது கூட நான் அவ்வளோவா ரோபோ சங்கர், சிங்கம், புலி இவங்க தான் கலெக்ஷன் பேசியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அண்ணன் இருக்காரு, எல்லாமே சூப்பர் வாய்ஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அளவுக்கு இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் த வேர்ல்டு யூனிவர்ஸ் ரிலீஸ் இது. ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கின ஒரு ஸ்ட்ரெயின், தட் மீன்ஸ் தட் விவேக்
ஒவ்வொரு வாய்ஸையும் பெக்குலியரானது எடுத்து தனியாக அவங்கவுங்கள அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு விவேக். இது டிஸ்னியே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டிஸ்னிக்கு இன்னொன்று ஆகும், இது தமிழில் தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் மெனக்கட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது. ஏன்னா ஆப்ரிக்கனில் பாட்டி இருப்பாங்க, புக்கா பக்கியா ஜுக்கா அந்த ஆனால் கரெக்டாக பாடுறாங்க. பின்னாடி இருந்துட்டு இன்ஜினியர் ரூம்லேருந்து ஏங்க இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்று. எந்த பாட்டுன்னா அதில் வரும், இந்த கேட்டிங்கன்னா தமிழ் ஆப்ரிக்கன் லாங்குவேஜ் அதை பாட வச்சிட்டாரு. என்ன இது என்ன ஆகிப்போச்சுன்னா, ட்ராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டு பாடினே இருக்கேன். பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜார் ஆயிடுச்சு, இது என்ன லாங்குவேஜ் சார்னு. இட்ஸ் லைன் கிங் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் ஏறிடுச்சு அந்த சாங்ஸ்லாம். ஸோ பசங்களுக்கு அப்போ எவ்வளோ கேட்சியாக இருக்கும் அப்படின்றது தெரிய வந்து. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும். அதான் இந்த லாங்குவேஜஸில் நம்மளது தான் பின்னிடும். ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்னு பேசியிருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ அதனால இந்த கதையை இப்படி தான் பேசும்போது, இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன் படுத்தேன் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் செக்கு இவர் போடலையா அவனாது சரிப்பான். வாங்குறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சிட்டு இருப்பான் அந்த ஆள். செக்கு வருதுடா டேய் அங்கே போய் நில்லுன்ட்டு அந்த. ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா, அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. ஆஞ்சலி சொல்றதெல்லாம் சொல்லிட்டு தப்பா எடுத்துக்க. இல்லை இல்லை ஆஞ்சலி தேங்க்ஸ் ஃபார் ஆஞ்சலி கொஞ்சம் புடவையை தூக்கி கட்டுமா, தடுக்கி விழுந்துருப்போம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். இப்படி போறாங்க பின்னாடியே வருது ஒரு மீட்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னும் எதுவும் பண்ணலைன்னு நினைச்சேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மைக் வாங்க. பண்ணிடுங்க மைக். தேங்க்யூ சார். ஸோ எஸ், அடுத்தபடியாக நாசிர் சார், கிரோஸ் அப்படின்ற கேரக்டர். ஆக்சுவலி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், நியூ அடிஷன் டு த லைன் கிங் ஃபேமிலி. அண்ட் நாசிர் சார் வந்து டப்பிங் இண்டஸ்ட்ரியில் ஐ டோன்ட் திங்க் ஹி நீட்ஸ் அன் இன்ட்ரடக்ஷன். எவ்ரி கேரக்டர் தட் ஹி ஸ்பீக்ஸ் அதில் வந்து ஒரு ரொம்ப கணீர்னான குரலாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப மென்மையாக பேச வேண்டிய குரலாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக அதை சட்டிலாக கேரி பண்ணுற ஒரு நுவான்சஸ் தெரிஞ்ச ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வந்து ஐ பிலீவ் தேர் வாஸ் அ வெரி வெரி ஹியூஜ் ஹிட். நிறைய படங்கள் பேசியிருக்காங்க, பட் பிஎஃப்ஜி அப்படின்ற படத்துடைய ஹியூஜ் சக்ஸஸ் வந்து ஐ திங்க் தட் செட்ஸ் ஒரு மார்க் ஃபார் யூ. அதுக்கப்புறம் ஐ திங்க் இது வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சார், யோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் முஃபாசா. ரொம்ப நாள் கழிச்சு பத்திரிகையாளர் நண்பர்களை, ஊடக நண்பர்களை பார்க்குறேன், சந்திக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் மரியாதையும் நன்றியும். தேங்க்ஸ் டு டிஸ்னி ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தட்ஸ் வாட், அதுதான் ஃபர்ஸ்ட் எங்கள் எல்லாருக்குமே வரும். தேங்க்ஸ் டு டிஸ்னி தான் வரும். ஏன்னா இட்ஸ் அ கிரேட் ஹானர். ஏன்னா டிஸ்னி வந்து உண்மையாகவே பெரிய வரலாறு படைச்ச ஒரு ஒரு லோகோ அது. ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் மிக்கி மவுஸ்ல இருந்து இந்த அனிமேஷன் அந்த இதுவே கொண்டு வராங்க. இப்போ லயன் கிங்ல வந்து முடியல, இப்போ வந்திருக்கு. ஸோ அதுல நாங்க எல்லாருமா சேர்ந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கோன்றத வந்து இவங்களோட சேர்ந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் நடிக்கிறதுக்கு முன்னால எனக்கு நடிப்பு வாய்ப்பு வராதுன்னு டப்பிங் ஆர்டிஸ்டா தான் நான் வந்து என்னுடைய சினிமா துறையை நான் ஆரம்பிச்சேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் பேசுனதே வந்து ஒரு பாம்புக்கு தான். ஆரூர்தாஸ் அவர்கள் வந்து எங்களையும் வாழ விடுங்கள்னு ஒரு மிருகங்கள் ஒரு இந்த தெருவில் குரங்கு பாம்பெல்லாம் வச்சு விளையாட்டு காமிப்பாங்களே, அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் தப்பிச்சு போயிடும். அவங்களுக்குள்ள நடக்கிற கதை அதுல வந்து நான் வந்து பாம்பா தான் ஃபர்ஸ்ட் நடிச்சேன். ஸோ இப்போ வந்து சிங்கத்துல நின்று இருக்கு. ஸோ ஐ வாஸ் டூ எக்ஸைட்டட் when I got this. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அந்த பிக் ஜெயண்ட் அதுல வந்து ஸ்பீல்ஸ்பர்கோட படம், அதுல வந்து அந்த முக்கிய கதாபாத்திரத்துக்கு நான் தான் பண்ணேன். பட் ஆனா இதுல வந்து ஒரு மிருகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது யூ டோன்ட் ஃபீல் தட் தே ஆர் அனிமல்ஸ் இல்லையா. அது எங்களை விட பெரிய பெரிய நடிகர்களா இருக்கு. அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதே இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். தேர் வாஸ் லேர்னிங் ஃப்ரம் போத் த சைட்ஸ். விவேக் உண்மையாவே வந்து ஏன்னா வழக்கமான ஒரு டப்பிங் படம்னா அது வந்து வார்த்தைகளை போறது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு சிங்கத்துக்காக மனிதர்கள் அல்லாத ஒரு முகம்னும் போது
அதனுடைய லிப்பு அசைவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம எல்லாருமே அதான் என்ஜாய் பண்ணிருக்கோம் இல்லையா? ஏன்னா லிப்புன்னா ஒரு யாருடைய லிப் இருந்தாலும் அதை பார்த்து பேசிடலாம். ஏன்னா இது ஒவ்வொரு லிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. குரங்குக்கு ஒரு மாதிரியா இருக்கு, சிங்கத்துக்குள்ளேயே வேற வேற மாதிரியா இருக்கு. பட் இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங். குரங்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா குரங்குல இருந்தா மனிதன் பிறந்தான், அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். ஓகே, ஸோ ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஒரே ஒரு நிமிஷம் அதிகமா இருந்துச்சுன்னா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை அசோக் செல்வனுக்கு தெரியும். ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு தியரடைஸ் த வே ஆஃப் ஆக்டிங் இன் தமிழ் ஃபிலிம்ஸ். அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். நானும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் வந்து இதை தியரடைஸ் பண்ணணும், இதுக்கு ஒரு தியரி கொண்டு வரணும்னு நான் வந்து அப்பப்போ முயற்சி பண்ணுவேன். ஏன்னா நான் நடிகனாகும் போது இதெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னும் போது ரொம்ப நாளைக்கு முன்னால வந்து நான் வந்து ஒரு 60-70 பக்கங்கள் வந்து நான் முடிச்சிட்டேன். பெரிய கொம்பன் மாதிரி நினைச்சுக்கிட்டு முடிச்சிட்டேன். அப்போதான் லயன் கிங், ஃபர்ஸ்ட் லயன் கிங் ரிலீஸ் ஆகுது 2D. இப்போ இது 3D எல்லாம் கிடையாது. 2Dல வந்து லயன் கிங் ரிலீஸ் ஆகுது. அந்த ஒரு பர்டிகுலர் காட்சியில வந்து அப்பா சிங்கம் இறந்து போகுது அந்த ஸ்டாம்பீட்ல. அந்த குட்டி சிங்கம் வந்து அந்த இறந்து போன அப்பாவை சுத்தி சுத்தி வந்து அப்பா எழுந்திருப்பா, அப்பா எழுந்திருப்பான்னு சொல்லணும். எனக்கு அழுகையா வருது. நான் தான் ரொம்ப ஓவரா எக்ஸைட் பண்ண. நான் பக்கத்துல இப்படி ஓரக்கண்ணில் பார்த்தா பக்கத்துல இருக்க ஆளும் அழுகுறான், எட்டி பார்த்தா அவனும் அழுகுறான். நான் எழுதின 70 பக்கங்களை அப்படியே கிழிச்சு போட்டேன். நான் ஒரு கோடுகளால ஒரு உணர்ச்சியை வந்து கடத்த முடியும்னா நான் என்ன பெரிய தியரிடைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ தட் வாஸ் த கனெக்ஷன் வித் மீ வித் த லைன்ஸ் ஆஃப் டிஸ்னி. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமை, உண்மையாவே பெருமை. ஏன்னா நான் டப்பிங் ஆர்டிஸ்டா ஆரம்பிச்சேன். அதுல எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலயும் ஒரு இது வேணும் இல்லைங்களா, ஒரு கிரக்ஸ் வேணும். தேவர் மகன் மாதிரி இதுல மாதிரி டப்பிங்ல உண்மையாவே எனக்கு வந்து ஒரு உச்ச அனுபவம். நன்றி திரும்பியும் டிஸ்னிக்கு, நன்றி விவேக், whoever were part of this. Thank you my colleagues. Thank you குரங்கு. Thank you so much sir. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னீங்க. பட் thank you a lot. So yes, இப்போ you all can be seated. We have a very special ஒரு picture moment.